வணக்கம் நண்பர்களே, நாம் வேளாங்கண்ணியில் உள்ள ஒவ்வொரு ஆலயத்தையும் இந்த வீடியோ தொடரில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் வேளாங்கண்ணி புதுக்கோவிலிலிருந்து வேளாங்கண்ணி மாதாக்குளம் வரை செல்லும் மணற்பாதையில் வடக்கு பக்கம் அமைந்துள்ள விடியற்காலை விண்மீன் ஆலயம் என்ற இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டு அங்கு சென்று அன்னையை வாழ்த்துவோம். ஆசியாவின் மிகப்பெரிய ஆலயமான இந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம் 400 அடி நீளமும் 138 அடி அகலமும் 150 அடி கோபுர உயரமும் கொண்டு போர்த்துகீசிய கட்டிடக்கலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த ஆலயம் உள்பக்கம் தூண்களே இல்லாத வகையில் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. 1962ஆம் ஆண்டு வேளாங்கண்ணி பேராலயம் பசிலிக்காவாக அறிவிக்கப்பட்ட 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் பொருட்டு இந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 10/2/2013 போப்பாண்டவரின் சிறப்பு பிரதிநிதி பெர்னாண்டோ பிலானி இந்த விடியற்காலை விண்மீன் ஆலயத்தை அர்ச்சித்து இதன் முதல் திருப்பலை நிறைவேற்றினார். பயணம், பாலைவனத்தில் பயணம், நடுக்கடலில் பயணம் ஆகிய பயணங்களில் வழிகாட்ட யாருமில்லாத சூழ்நிலையில் விடியற்காலத்தின் விண்மீன் எவ்வாறு நமக்கு வழிகாட்டுகிறதோ அதே போல நம்முடைய நெருக்கடியான நேரங்களில் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியில் நாம் சரியாக செல்ல அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டுகிறாள். இதனால்தான் அன்னை மரியாள் விடியற்காலத்தின் விண்மீன் என்று போற்றப்படுகிறாள். நாம் எவ்வாறு விடியற்காலத்தின் விண்மீனை கொண்டு அடுத்து சூரியனின் ஒளி வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்கிறோமோ அதே போல அன்னை மரியாளின் மூலம் இயேசுவின் மீட்பு மிக அருகில் உள்ளது என்ற நற்செய்தியும் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. நாம் ஆலயத்தையும் அங்கு வாழும் அன்னை மரியாளையும் சந்தித்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம். இனி ஆலயத்தின் மேற்கு பக்க நுழைவாயிலை பார்க்கலாம் வாங்க. இந்த ஆலயத்தின் மேற்கு பக்க நுழைவாயில் அருகேதான் மாதாக்குளத்தின் திருமறை பொருட்கள் விற்பனை நிலையமும் உள்ளது. நாம் அந்த விற்பனை நிலையத்திற்குள்ளே இருந்து இந்த ஆலய வளாகத்திற்குள் நுழைய முடியும். ஆலய வளாகத்தின் கிழக்கு பக்கத்திற்கு வந்துள்ளோம். இங்கு இயேசு குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்கும் நிகழ்வு காட்சியாக வடிக்கப்பட்டுள்ளது. இங்கு வருபவர்கள் இந்த காட்சியின் முன்பு புகைப்படம் எடுத்துக்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். நாமும் இந்த இயேசுவின் காட்சிக்கு முன்னின்று மனதளவில் ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு இல்லம் திரும்பலாம்.